வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஏங்க இந்த வீடு அழகா இருக்கா? என்னங்க டேஸ்ட் உங்களுக்கு? உங்க வீடு எவ்வளவு பெருசா அழகா இருக்கு. அத கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வீட்டோட அழகு எவ்வளவு பெருசா இருக்குங்கிறதுல இல்ல, சின்னதா இருந்தாலும் அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கணும். அங்கதான் சந்தோஷமும் அன்பும் அதிகமா இருக்கும். அங்கிள், இந்த வீடு நாங்க சின்ன வயசுல வாழ்ந்த ஃபீலை கொடுக்குது. சின்ன வீடா இருந்தாலும் சந்தோஷம் நிறைய இருக்கும். இல்ல வருண்? என்ன வருண் தம்பி, வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம நீங்க அமைதியா இருக்கீங்க? கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காருல்லம்மா, அதான் கொஞ்சம் கூச்சப்படுறாரு. எதுக்கு தம்பி கூச்சம்? இது உங்க வீடு. இந்த வீட்ல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி, நான் நார்மலா தான் இருக்கேன். சரி, நீங்க எல்லாம் டயர்டா இருப்பீங்க, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. உங்க வீடு அளவுக்கு இங்க வசதி இருக்காது. 2 மாப்பிளையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சச்சே, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை. இதே வீட்டுல தானே வெண்ணிலாவும் வான்மதியும் வளர்ந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன? அடாடாடாடாடா, மாமனார் மாமியார் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பெரிய மாப்பிள்ள எம்மா அன்பா பேசுறாரு பாத்தியா? மாப்பிள்ளனா இப்படிதான் இருக்கணும். சரி, நாங்க ரூமுக்கு போறோம், வாங்க. சீக்கிரமே அந்த குடும்பத்தை உடைச்சு அவங்கள குடும்பத்தை விட்டே பிரிக்கணும். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். ஆமா கண்ணு, அப்பதான் அந்த குடும்பத்தோட மொத்த கண்ட்ரோலும் உன் கைக்கு வரும். உன் இஷ்டம் போல நீயும் ஜாலியா இருக்கலாம். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. இந்த வெண்ணிலாவையும் அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் நான் நினைச்ச மாதிரி வாழ முடியும். அவதான் எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சுனுகிறாளே, அவளை எப்படி துரத்த முடியும்? முடியும். அவ புருஷனை வச்சு அவளை துரத்தி காட்டுறேன். அவங்க 2 பேருக்குள்ள என்னமோ நடக்குது. ஆனா என்னன்னு தெரியல. என்ன கண்ணு சொல்ற? ஆமாமா, அவ தனியா இருக்கும்போது சோகமா இருக்கா. ஆனா திடீர்னு 2 பேரும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்காங்க. அவகிட்ட கேட்டாலும் உண்மைய சொல்ல மாட்டேங்கிறா. இல்ல, வெண்ணிலா வெண்ணிலான்னு கூப்பிட்டீங்களே, அதான் இங்க எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடினேன். ஏய், என்ன கிண்டல் பண்றியா? பின்ன என்னம்மா, உங்களுக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல? இப்பதானே அண்ணிய மறு வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஆமால, மறந்துட்டேம்மா. அது சரி, அன்னிக்கு கல்யாணம் ஆகி வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அண்ணிய மிஸ் பண்றீங்களா? அண்ணனை விட நீங்க தான் அண்ணிய ரொம்ப லவ் பண்றீங்க போல. ஆமாம்மா, எப்பவுமே வீட்டுக்கு வந்த மருமகளை மாமியார் தான் அதிகமா லவ் பண்ணணும். அப்பதான் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது, குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். அப்போ குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் லவ் பண்றீங்க, உண்மையான பாசம் கிடையாது. ஏய், அப்படி இல்லடி. வீட்டுக்கு வந்த மருமகளை ஒரு மாமியார் தான் பொண்ணாதான் பாக்கணும். ஓ, அந்த மருமகளுங்க மாமியார தன்னோட அம்மாவா தான் பாக்கணும். அப்படி பார்த்தா வீட்டுக்கு வந்த 2 நாள் இல்ல, 1 நாள் ஆனா கூட அந்த பிரிவு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. நீயும் ஒரு வீட்டுக்கு மருமகளா போவல்ல, அப்ப புரியும் உனக்கு. அண்ணாமலை, எனக்கு வெண்ணிலாவையும் வான்மதியும் பார்க்கணும் போலவே இருக்கு. அவங்கள பார்க்காம ஒரு மாதிரியா இருக்கு. வரியா, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். பெரியம்மா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவங்க வீட்ல இருந்து போய் 1 நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள இப்படியா? சும்மா ரெடி. மேடம், கொரியர். என்னங்க? தேங்க்யூ. என்ன அண்ணாமலை அது?
கொரியர்ல பொக்கை எல்லாம் வந்திருக்கு. யார் அனுப்புனது? தெரியலக்கா. பிரம்ம ட்ரெஸ் கூட இல்ல. யாரோ வருண் மேரேஜுக்கு gift அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் அண்ணாமல. சரி, இத நீ வருண் ரூம்ல வச்சிரு. எனக்கு கொஞ்சம் கிச்சன்ல வேலை இருக்கு. ஏ வாயாடி, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காம எனக்கு கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணு வா. என்னம்மா சொல்ற? ஆமா கண்ணு, இப்பதான் அவங்கள பாத்துக்கின்னு வந்தேன். வெண்ணிலா அவ புருஷனுக்கு காப்பி குத்தாளா? முதல்ல அவர் வேணான்னு தான் சொன்னாரு. அப்புறம் பட்டுன்னு வாங்கி அதை குச்சிட்டாரு. முதல்ல வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் வாங்கி குடிச்சாரு? ஒருவேளை நீ பாக்குறத பாத்துட்டாரோ? என்னமோ இடிக்குதே. ஆனா அந்த வெண்ணிலா அவர் ஆண்ட காப்பி கொடுக்கும் போது அவர் மூஞ்சில சந்தோஷமே இல்ல கண்ணு. ஓ, அப்ப அவங்களுக்குள்ள என்னமோ பிரச்சனை இருக்கு. வெண்ணிலா தான் என்கிட்ட போய் சொல்லிருக்கா. இப்ப அதை கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்ணு கண்டுபிடிப்ப? பொறுத்திருந்து பாரு என்ன பண்றேன்னு.